செல்லக்குட்டி பிள்ளைகளா, திரும்பமாக ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்தாங்க. கற்றுக் கொடுக்கக்கூடிய அக்காமாருக்காக, பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகின்றோம். இந்த பிள்ளைகள் இந்த பாடங்களை படித்து ஆண்டவராக இந்த கிருபையிலே வாழ வளர உதவி செய்யுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு மீண்டும் ஒரு புது நாள் ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இப்போ எக்ஸாம்ஸ் வர டைம் இருக்குல்ல, கவலைப்படாதீங்க, ஏசப்பா நமக்கு நல்ல ஞானம் கொடுப்பாரு. நம்மளாம் ஏசப்பா பிள்ளைங்க இல்லையா? சரி, ஓகே, இன்னைக்கும் நம்ம வேத பாடம், பாட்டு, வசனம் எல்லாம் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எல்லாரும் கைகளை கூப்பிக்கங்க, கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்னைக்கு நாங்க படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கும் ஒரு புது காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எழுந்து நிற்க போறோம். இப்போ நமக்கு ஒரு ஆக்ஷன் சாங் போடுவாங்க. அந்த ஆக்ஷன் சாங்கை பார்த்து நம்மளும் அதை பார்த்து நல்லா அழகா ஆக்ஷன் சாங் பண்ண போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் பண்ணலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து எல்லாம் அப்படியே எழுந்து நில்லுங்க. இப்போ நமக்கு நம்மளோட கில்ஃப்ரெண்ட் அண்ணா நமக்கு இப்போ பாட்டு போடுவாங்க. நம்ம அந்த பாட்டுக்கு என்ன செய்ய போறோம்? அழகா சாம் அண்ணா போடுவாங்க. நம்ம அழகா அந்த ஆக்ஷன் சாங்க்கு நம்ம டான்ஸ் ஆடலாம். ஓகே. சின்ன சாமுவே ஜெபம் செய்தானே, சிறிய ஜெபமாம் செய்திட்டானே, சொல்லிடும் அடியேன் கேட்கிறேன் என்றார். சின்ன சாமுவே ஜெபம் செய்தானே, தேவன் அவன் சத்தத்தை கேட்டவுடன் தெளிவாக அவனிடம் பேசினாரே. உன்னிடமும் என்னிடமும் பேசிடுவார், வேதத்தின் மூலமாய் பேசிடுவார். சின்ன சாமுவே ஜெபம் செய்தானே, சிறிய ஜெபமாம் செய்திட்டானே, சொல்லிடும் அடியேன் கேட்கிறேன் என்றார். சின்ன சாமுவே ஜெபம் செய்தானே, தேவன் அவன் சத்தத்தை கேட்டவுடன் தெளிவாக அவனிடம் பேசினாரே. உன்னிடமும் என்னிடமும் பேசிடுவார், வேதத்தின் மூலமாய் பேசிடுவார். என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா அழகா ஆடினீங்களா? கைகள் கால்கள் அசைச்சிங்களா? இல்லைன்னா எப்படி டான்ஸ் ஆடுறாங்க? ஓகே, இவங்க சரியா ஆடல, அவங்க சரியா ஆடல, அப்படிதான் பண்ணீங்களா? அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நம்மளும் கை கால் நல்லா அசைச்சு அழகா பாடணும். சரியா? சரி, இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் படிக்க போறோம். மெமரி வேர்ஸ் படிக்கணும்னா 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? என்ன ஸ்டெப்ஸ்? முதல்ல எந்த புக், வெதர் இட்ஸ் அ நியூ டெஸ்ட்மெண்ட் ஆர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு 2ஆ பைபிள்ல இருக்கு இல்லையா? அது எந்த இது அப்படிங்கறது இந்த புக் அதுல வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப், பழைய ஏற்பாடுனா எந்த ஹேண்ட், புதிய ஏற்பாடுனா எந்த ஹேண்ட். பழைய ஏற்பாடுனா லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, எல்லாரும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தூக்குங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட். புதிய ஏற்பாடு அப்படின்னா ரைட் ஹேண்ட். ஓகே, ஸோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்கு ஹேண்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சு போறோம். ஓகே, ஹேண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தேர்ட் ஸ்டெப், கரெக்டா நம்மளுடைய பைபிள்ல இப்படி இப்படி திறக்க போறோம். ஓகே, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கலாத்தியர். தமிழ்ல கலாத்தியர், இங்கிலீஷ்ல கலேஷியன்ஸ். கலேஷியன்ஸ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கலேஷியன்ஸ் புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்ட்மெண்ட். கலேஷியன்ஸ், கலாத்தியர் அது பின்னாடி பகுதிகளில் வரும். சரி, இப்போ அப்ப எந்த ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்டா? தப்பு, வெரி குட், இட்ஸ் அ ரைட் ஹேண்ட். ஓகே, இப்போ எந்த பக்கம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ தேர்ட் ஸ்டெப்பு, நம்மளோட சென்டர் பைபிள்ல இருந்து நம்ம இப்படி திருப்பணும். ஓகே, நம்ம இப்படி திருப்பினா அது வந்துடும். சரி, இப்போ நான் பக்கம் எண் சொல்றேன். பக்கம் எண் 262 தமிழ் பைபிள்ல.
நான் பல தடவை சொல்கிறோம், இங்கிலீஷ் பைபிளில் நம்ம பேஜ் நம்பர் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வெர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் தமிழ் பைபிள் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ கலாத்தியர் 262, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பக்கம் எண் 262. இப்போ இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா, பேஜ் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டுக்குன்னு ஒரு தனி பேஜ் நம்பர்ஸ் இருக்கு, புதிய ஏற்பாட்டுக்குன்னு ஒரு பேஜ் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 262 நீங்க ஃப்ரண்ட்ல 262 செக் பண்ணக்கூடாது. அது பழைய ஏற்பாட்டுக்குரிய பேஜ் நம்பர்ஸ். புதிய ஏற்பாட்டுக்குரிய பேஜ் நம்பர்ஸ் மத்தேயுல இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும், திரும்பியும் 1 2 3 4 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ புதிய ஏற்பாடுனா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த பேஜ் நம்பர்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரி, நான் படிக்கிறேன். விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் 5:21. திரும்பி சொல்றேன். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. கலாத்தியர் 5:21. நான் திரும்பி சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலியவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. கலாத்தியர் 5:21. இதுல என்ன சொல்றாங்க? ஓகே, இப்ப இங்க என்ன சொல்றாங்க? பொறாமைகள். பொறாமைனா என்னக்கா? பொறாமைனா எனக்கு என்னன்னு தெரியல. பொறாமை அப்படின்னா நமக்கு ஒருத்தவங்களை பார்த்து அவங்களெல்லாம் அவங்களுக்கு மட்டும் இது இருக்கு, எனக்கு இல்லையே, அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன்னு, அவங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது, எனக்கு நடக்கலையே, இந்த மாதிரி பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதல்ல இந்த மாதிரி நிறைய பாவங்கள், ஒன்னோட ஒன்று சேரக்கூடிய பாவங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்டவர்களை செய்கிறவங்க ஏசப்பாக்கு பிரியம் இல்லாதவர்கள், அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நம்ம பரலோகம் இல்லையா, கடவுள் நம்ம எல்லாரும் நம்ம ஒரு நாள் ஏசப்பா பார்க்க போறோம். ஆனா இப்படி செஞ்சிட்டு இருந்தா ஏசப்பாவை பார்க்கறது ரொம்ப கடினமாயிடும், நம்ம பரலோகத்துக்கு போறது ரொம்ப கடினமாயிடும். அப்போ நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபார் எனிமி இல்லையா, ஃபார் எனிமி. இப்போ இன்னைக்கு இது என்ன சொல்றாங்க? அதுலயும் என்னமோ போட்டிருக்கு. இன்னைக்கு அப்போ எதை பத்தி பேச போறாங்க நம்ம எல்லாம் கவனிக்கலாம். போய் வேத பாடம் கவனிச்சுட்டு வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தாவீதை பத்தி பார்த்துட்டே வந்தோமே. இப்போ தாவீதும் யோனத்தானும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? யோனத்தான்றவர் யாரு? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரம் கதையை கவனிச்சிருந்தீங்கன்னா கரெக்டா சொல்வீங்க. யாரு? கரெக்டாக சொல்லிட்டீங்களே, சவுல் ராஜாவோட பையன். சரி, இவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம்ல, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அழகாக ஷேரிங் பண்ணாங்கன்னு. இப்போது தாவீது வயசு ஏற ஏற தாவீதுக்கும் என்ன பண்ணாரு? சவுல் ராஜா நிறைய பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மாதிரி பொறுப்புகள்? தாவீது எதுக்கு கூப்பிட்டுட்டு வந்தார் அவர் அரண்மனைக்கு? ஏன்னா அவன் நல்ல ஒரு போர் வீரனா அவன் பேரை நிரூபிச்சு காமிச்சிருக்கான். அவன் யாருமே போரிட்டு யாருமே சண்டை போடுறதுக்கு பயப்பட்ட ஒரு பெரிய கோலியாத்துன்றவனை அவன் என்ன பண்ணான்? வெறும் ஒரு சாதாரண கூழாங்கல்ல வச்சு அடிச்சு நொறுக்கிட்டான்ல. அதனால சவுல் ராஜா என்ன பண்றாருன்னா, சரி இப்போ இன்னொரு போர் வருது, அதுக்கும் தாவீதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை அனுப்புறாரு. எங்க? போருக்கு. தாவீது யாரு? தாவீது கூட போறது யாரு? நம்ம கடவுள் தானே. அதனால நிச்சயமா அவருக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதே மாதிரி தாவீது போய் போர்ல நல்லா சண்டை போட்டுட்டு அவருக்கு வெற்றி கிடைச்சிச்சு. இந்த வெற்றியோட அவர் ஊருக்கு திரும்பி வராரு. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எப்படின்னா திரும்ப பாடுறாங்க,
தாவீது சவுல் கொன்னது 1000 பேரு, ஆனா தாவீது கொன்றது 10,000 பேரு. அவ்வளோதான். அப்ப என்ன பண்ணாங்க? எல்லாம் மேக்ஸ் படிக்கிறீங்கல்ல. 1000 பெருசா 10,000 பெருசா? 1000 பெருசா 10,000 பெருசா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். 10,000 தானே. அப்போ 10,000னா 10,000 பேரை கொன்றது யாருன்னு சொன்னாங்க? தாவீது. 1000 பேரு கொன்னது யாரு? சவுல். அப்போ சவுல் ராஜா காதுல இது விழும்போது அவருக்கு கோவமா வந்துச்சு. இவ்வளோ நாளா இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு போர்ன்னு யாராவது வெளிநாடு ஆள் வந்து பண்ணாங்கன்னா, நான் போய் இவங்களுக்காக சண்டை போட்டு நம்ம ஊர் பேரை காப்பாத்திட்டு வந்தா, நேத்து வந்த இந்த பையன் இவ்வளோ பேரை போட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு 10,000 சொல்றானுங்க, எனக்கு வெறும் 1000 பேருன்னு சொல்றாங்க. இந்த பையனை சும்மா விடக்கூடாது. இனிமேல் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படியாவது அவனை அழிச்சே ஆகணும். இல்லைன்னா இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு 10,000 பேரை கொன்னான்னு சொன்னவங்க நாளைக்கு இந்த பெரிய அரண்மனை, இந்த பெரிய ராஜ்யத்துக்கே அவன் தான் தலைவன் சொல்லிடுவாங்க. அதை ஒரு காலமும் நடத்தக்கூடாது. ஏன்னா நான் தான் இந்த ஊருக்கு ராஜா. அப்போ எனக்கு தான் மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் ராஜாக்கு மனசுல ஒரு சின்ன பொறாமையா குட்டி சீடு மாதிரி வந்துருச்சு. பொறாமைன்னு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அது பெருகிட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி தான் இப்போ சவுல் ராஜாக்கு தாவீது மேலே ஒரே பொறாமையா இருந்துச்சு. எப்படியாவது இவன் வாங்கின அந்த பேரு புகழை அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணார். எப்படி அதை அழிக்க போறாரு? என்னதான் அவர் செய்வாரு? தாவீது சாதாரண மனுஷன் இல்லைல்ல, கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அப்படி இருக்கும்போது தாவீது மேல கை வைக்க முடியுமா சவுலால? என்ன பண்ணிருப்பாரு? அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே பசங்களா, பாய். என்ன குட்டீஸ் கவனிச்சிங்களா? ஃபார் என்வியர்ஸ் இல்ல பொறாமப்படுறது. அவனுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது, எனக்கு நடக்கல. அவன் கிட்ட மட்டும் எல்லாம் இருக்கு. அப்போ இங்கேயும் ஒருத்தர் அதே மாதிரி பொறாமப்படுறாரு இல்ல, சவுல். சவுல் தாவீதை பார்த்து பொறாமப்படுறாரு. சவுல் யாரு? ரொம்ப சாதாரணமா சின்ன வீட்டுல ரொம்ப ஒண்ணுமே இல்லாம அப்படி இருக்கிறவரா? அவர் ஒரு ராஜா, அந்த தேசத்துக்கு அவர் தான் ராஜா. ஆனா தாவீது யாரு? இன்னும் அவன் ஒரு பெரிய ஆள் ஆகவே இல்லை. இன்னும் அவன் ஒரு ஹெல்ப் பண்ணி சவுலுக்கு எல்லா விதமான ஒரு காரியங்களும் உதவி செய்யற ஒரு மனுஷன். இவர் ராஜா, இவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு, அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அப்போ யூஸ்வலா நம்ம யாரை பார்த்து பொறாமப்படுவோம்? நம்ம கிட்ட விட நம்மளை விட அதிகமா இருக்கிறவங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, நமக்கு மேல இருக்கிறவங்க பார்த்தா நம்ம பொறாமப்படுவோம் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்லுது? அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுது இல்ல. சவுல் கிட்ட எல்லாமே இருக்கு, அவர் ஒரு ராஜா, அவரு கேட்டா இப்படி அப்படிங்கிறதுல எல்லாம் நடக்கும். ஆனா அவர் யாரை பார்த்து பொறாமப்படுறாரு? ஒண்ணுமே இல்லாம ஒரு ஆட்டு மேய்க்கிறவன், ஆனா அவன்கிட்ட என்னமோ இருக்கு, கடவுள் அவரோட இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, எனக்கு உன்னை பார்த்து கூட நிறைய பேர் பொறாமப்படலாம். ஆனா நீ ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு டேலண்டட் பர்சனா இருக்க மாட்ட. நீ ஒன்னும் அந்த அளவுக்கு உனக்கு எல்லா திறமைகளும் இருக்கிற மாதிரி இருக்காது. நீ ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வருவ. ஆனா ஏன் என்ன பார்த்து அவங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க? உங்ககிட்ட எல்லாமே இருக்கே, அப்படியே என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு நீ கேட்கலாம். எப்பவுமே ஏசப்பா உன் கூட இருக்கும்போது நீ செய்கிற எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றியா அமையும். கடவுள் உன் கூட இருக்கும்போது ஏசப்பாக்காக நீ எல்லா காரியங்களையும் செய்யும் போது ஏசப்பா உன் கூடவே இருப்பாங்க. அது மற்றவர்களுக்கு ஒரு பொறாமையை கொண்டு வரும், சரியா? ஆனா இன்னொன்னு ஏசப்பா என்ன செய்யறாங்க? ஏன் கூட இருக்காங்க. அப்ப நான் யாரையும் பார்த்து என்ன படக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. இன்னைக்கு 2 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். முதல் காரியம், ஏசப்பா உன் கூட இருக்கும்போது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கும்போது நான் செய்கிற எல்லா காரியங்களுமே எனக்கு ஜெயம் இல்லையா? ஜெயம் இருக்கும்போது சில காரியங்களை ஏசப்பா நமக்கு ஜெயம் கொடுக்கலனா கூட யார் நம்மளோட இருக்கா? ஏசு கிறிஸ்து நம்மளோட இருந்து வழி நடத்துவாங்க. அப்பொழுது உன்னை பற்றி உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உன் பள்ளிக்கூடத்துல, உன்னுடைய எல்லா இடங்களையும் உன் மேல ஒரு பொறாமை இருக்க செய்யும். சரி, 2வது காரியம், என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஏசு கிறிஸ்து என் கூட இருக்காரு, அப்ப நான் என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஏன் பொறாமப்படக்கூடாது?
நான் யாரோட பிள்ளை? ஏசப்பாவோட பிள்ளை. நான் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜாவுடைய பிள்ளை. நான் போய் மற்றவர்கள் மேல பொறாமப்பட்டா அது நல்லா இருக்காது இல்லையா? நான் ஏன் பரவாயில்ல, என்கிட்ட தான் எல்லாமே இருக்கே. உலக பிரகாரமான காரியங்களை கொடுத்து நான் சொல்லலை, ஆனா இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையா நம்ம இருக்கும்போது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க. சரியா? அப்ப நம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கிறதே நம்ம கிட்ட இல்லாம இருக்கும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கே நம்ம கிட்ட ஒன்றும் இருக்காது. ஓகே, ஸோ நல்ல பிள்ளைங்க, நீங்க இன்னைக்கு ஏசப்பா கிட்ட கேட்க போறோம், ஏசப்பா நான் யாரை பார்த்தியும் பொறாமப்படாம எனக்கு நீங்க எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கீங்க, நீங்க என் கூட இருக்கிறதே எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், எல்லாவற்றிலும் என்னை விசேஷித்த ஒரு பிள்ளையா வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஏசப்பா. நான் யாரை பத்தியும் பொறாமப்படக்கூடாது சாமி அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாமா? கைகளை குப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்க. அன்புள்ள இயேசு சுவாமி, இன்னைக்கு நாங்க படிச்ச வேத படத்தின்படியே இந்த என்விஎஸ், இ ஃபார் என்விஎஸ், நாங்க யார் மேலேயும் அப்படி இல்லாம நாங்களே ஒரு ராஜாவுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நசரனாக ராஜாவுடைய பிள்ளையா நாங்க இருக்கிறோம் ஏசப்பா. நாங்க இந்த உலக மனுஷர்களை பார்த்து பொறாமப்படாம நாங்க என்விஎஸ் ஆகாம எங்களை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். அதே போல உங்களுடைய பிள்ளையா நாங்க இருக்கிறதுனால, உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா நாங்க இருக்கிறதுனால, நீர் எங்களோடு இருக்கிறதுனால எங்களை சுற்றி தானாகவே ஒரு பொறாமையின் கூட்டம் இருக்கு ஏசப்பா. அதுல இருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், எங்களை வழி நடத்திடலாம். இன்னும் உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளா நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ள போக போறோம். ஓகே, இந்த ஆக்டிவிட்டி நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணியிருக்கோம், பட் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். ஓகே, எல்லாருக்கும் ஃபிஷ் தெரியுமா? எல்லாருக்கும் ஃபிஷ் பிடிக்குமா? மீன், மீன். குட்டி பிள்ளைங்கன்னா மீமி அப்படி சொல்லுவாங்க. மீமி பிடிக்குமா உங்களுக்கு? கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க மீன் சொல்லுவீங்களா? எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ அந்த ஃபிஷ்ல ஒரு ஃபிஷ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஜெல்லி ஃபிஷ் இல்லையா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஜே ஃபார் ஜெல்லி இல்லையா? நம்ம வந்து ஜெல்லஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று சொன்னோம், ஜே ஃபார் ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ்ஷும் ஜெல்லஸையும் நம்ம கம்பேர் பண்ணோம். இன்னைக்கு இ ஃபார் என்வியஸ். ஸோ கிட்டத்தட்ட அதையும் நம்ம அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நான் இன்னைக்கு ஒன்று வரைஞ்சி அதுக்கு 2 கண்ணெல்லாம் போட்டிருக்கு. ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் வேற மாதிரி பண்ணோம், இந்த டைம் வேற மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெல்லி ஃபிஷ்க்கு மேலே எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணி கீழே எப்படி சும்மா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி அது ஏன் இத்தனை கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சவுலுக்கு தாவீது மேலே என்ன இருந்துச்சு? ஜெலஸ், என்வியஸ் இல்லையா? அவனுக்கு அப்படியே இருந்தது. இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, நான் இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் வரும்? என்விஎஸ்க்கு இல்லை, ஜெல்லஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் வரும்? ஜே. இங்கே பாருங்க, ஜே. ஜேயை நான் இங்கே ஓட்டுறேன். ஜே ஒட்டியாச்சா? அடுத்தது என்ன வரும்? ஈ. இந்த மேலே மட்டும் ஓட்டணும், ஃபுல்லாக ஓட்டக்கூடாது. இப்போ ஜே இ. அப்புறம் என்ன வரும்? எல். எல் ஓ ஓகே. சரி, இப்போ அடுத்தது என்ன ஓட்டணும்? எல். எல் ஓட்டுட்டாச்சு. காமிக்கிறேன், நான் உங்களுக்கு பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, செல் ஓ ஓ யூ எஸ். ஜெல்லஸ். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? அழகா தெரியுதா? ஜெல்லஸ் யாருக்கு இருந்துச்சு? சவுலுக்கு தாவீது மேலே இருந்தது இல்லையா? இதை நீங்கள் அழகாக இப்படி பண்ணி பாருங்க. அழகாக பண்ணி உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பெரிய வீடு இருக்கும், இல்லை சின்ன வீடு இருக்கா, ஆனால் என்ன வீடாக இருந்தாலும் அப்பா அம்மா உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு, உங்கள் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல
உங்களுக்கு தான் அந்த ஆர்வம் வரணும். ஏன்னா நாங்கள்லாம் குட்டி பிள்ளையா இருக்கும்போது மோஸ்ட்லி எங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுப்போம், எங்களுக்குன்னு ஒரு இடத்துல நாங்கள் எல்லாம் பண்ணிக்கொள்வோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, ஃபோனு, டிவி நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி அதை அழகாக டெக்கரேட் பண்ணி, உங்களுடைய இடத்த அழகாக டெக்கரேட் பண்ணி, இதுதான் என்னுடைய இடம், நான் படிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, எனக்குன்னு ஒரு தனி இடத்துல நான் உட்காந்து வேதத்தை தியானிக்கிறது எல்லாமே நான் இங்கே தான் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு இடத்த பண்ணி அதில் நீங்கள் வசனம் ஓட்டிக்கிறது, அதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் அங்கங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் மனசு கேட்டு, நான் சிலதெல்லாம் சொல்லியிருப்பேன், நான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் சொல்கிறது இல்லை, பட் சில ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்லுவேன் இல்லையா, இது உங்கள் இடத்துல பிளேஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வரும், அது நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே மறந்து போகக்கூடாது அப்படின்னு சில ஆக்டிவிட்டீஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது போல சில காரியங்களை நீங்க அதில் ஒட்டுங்க, இல்லை உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை நீங்களே பண்ணி அந்த இடத்துல அழகா நீங்க வந்து வைக்கணும். உங்களுடைய இடத்த நீங்க அழகா டெக்கரேட் பண்ணிக்கணும். வீட்டில் மற்ற இடத்துல எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் பாத்துக்கிறாங்க இல்லையா, நீங்க பொறுப்புள்ள பிள்ளைகளா, ஏசப்பாவுடைய பிள்ளைங்க என்னைக்குமே பொறுப்பு இல்லாம, ஒழுக்கம் இல்லாம அப்படி இருக்கக்கூடாது. we are serving the perfect God இல்ல? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளும் we try to be the perfectionist. ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரி அழகா ஜெல்லஸ் அப்படிங்கிறத பண்ணி நீங்க வீட்டில் ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச் என்ன எழுதிருக்கீங்க? ஸ்பியர். ஓகே, ஸ்பியர், SPEAR, ஸ்பியர். இது ஸ்பியர்ன்றத நீங்க ஸ்பியரா எழுதியும் கொண்டு வரலாம், இல்லை நீங்க அது படமாவும் வரைஞ்சி நீங்க கொண்டு வரலாம். ஸோ ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அடுத்த வாரம் அதை நான் பார்ப்பேன். சரியா? ஸோ ஸ்பியர், உங்களுடைய பேர் எழுதி நீங்க கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். கதிர்களை கொய்தது யார்? சீஷர்கள் என்பது சரியான விடை. தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தது யார்? தாவீதும் அவர்களுடைய கூட இருந்தவர்களும். ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருப்பது யார்? மனுஷகுமாரன். இயேசுவை கொலை செய்யும்படி வெளியே போய் ஆலோசனை பண்ணியது யார்? பரிசேயர். மீனின் வயிற்றில் இருந்தது யார்? யோனா. இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ஆஷிஷ் மேத்யூ கே புழல், ஆபிள் மேத்யூ ஏ USA, ஆட்லின் ஜூனியா எஸ்தர் ஏ USA, அகப்பே யாழ்னி CS திருவன்றம், ஆனி ஜொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் DP கைவண்டூர், கேலப் ஜோயல் JV பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவேல் ராஜ் VJ திருநின்றவூர், ஜோகன் சாமுel ஜஷுரன் M பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா M பெங்களூர், ஜாஷுவா JV பெங்களூர், ஜூடா பென்யர் ஹே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் G கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் IR திருநின்றவூர், ரிச்சர்ட்சன் DP கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் CS திருவன்றம், சாரா R கும்மிடிப்பூண்டி, ஷர்லி GP கரூர், செடில் அட்ரினா A கொளத்தூர். போன வாரம் ஃப்ரெண்ட்ஷிப் பேட்ச், இந்த பேட்ச் படம் குத்துன ஒரு பிள்ளைகளுடைய படங்கள் இப்போ வரும், உங்கள் படமும் வரும், கவனமாக பாருங்கள்.
தொடர்ந்து பாருங்க. கடைசியா ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போறேன். அதனால முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடாதீங்க. கடைசியில் ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போறேன். இந்த வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். மேத்யூ சாப்டர் 13, 5 questions. பறவைகள் எந்த இடத்தில் விழுந்த விதைகளை பட்சித்து போட்டது? பறவைகள் எந்த இடத்தில் விழுந்த விதைகளை பட்சித்து போட்டது? 2வது கேள்வி, எந்த இடத்தில் விழுந்த விதை 100, 60, 30 பலன் தந்தது? எந்த இடத்தில் விழுந்த விதை 100, 30, 60 பலன் தந்தது? 3வது கேள்வி, களைகளை எதற்குள் சத்துரு விதைத்தான்? களைகளை எதற்குள் சத்துரு விதைத்தான்? 4வது கேள்வி, ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கும் மரம் எது? ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கும் மரம் எது? 5வது கேள்வி, இயேசுவுக்கு எத்தனை சகோதரர்கள் உண்டு? இயேசுவுக்கு எத்தனை சகோதரர்கள் உண்டு? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி பேட்ச் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோவை வரக்கூடிய 13ஆம் தேதிக்குள்ள எனக்கு அனுப்பிடணும். 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க. கடைசியா ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, நீங்க படம் வரைஞ்சிங்களே கிறிஸ்மஸ் சமயத்துல டிராயிங் காம்படிஷன். டிராயிங் காம்படிஷன்ல 13 பிள்ளைகள் கலந்து கொண்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய படங்களும் வரும், உங்க படமும் வரும். நீங்க வரைஞ்சிருந்தா அந்த படங்களை பாருங்க. எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பர்த்டே வரக்கூடிய 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி, 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 24ஆம் தேதி சனிக்கிழமைக்குள்ள வரும்னு சொன்னா, உங்க அழகான படம், உங்க பேர், உங்க ஊர், டேட் ஆஃப் பர்த் எங்களுக்கு அனுப்பிச்சா நாங்க உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல அது 1க்கு 60, 100, 30 பலன் தருவதற்கு உமது கிருபை தாங்கட்டும். இந்த பிள்ளைகள் இந்த குடும்பங்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும். வரக்கூடிய தேர்வுகளிலே அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.